ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து டிஸ்கிரிப்டிவ்னு பார்த்தோம். இன்னொன்னு இன்ஃபரன்ஷியல். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆர்ட் ஆஃப் சம்மரைசிங் டேட்டா. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குன்னா, ஸோ இந்த டேட்டா செட்டோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த டேட்டா செட்ல எதெல்லாம் முக்கியமோ அதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் உங்கள்ட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, அந்த டேட்டா செட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போறோம். ஸோ அந்த படத்தை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அந்த படத்தோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ லைக் எக்ஸ்பிளனேஷன் தாண்டி அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த மாதிரி உள்ளதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ உங்க கையில ஒரு டேட்டா செட் இருக்கு, அந்த டேட்டா செட்டை பற்றி மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா டெக்னிக் used to என்னலாம் பண்ணலாம்? இப்போ used to சம்மரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணலாம். சம்மரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பார்ட். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்லை ஹோல் டேட்டா தாண்டி இந்த டேட்டாக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஸோ கவுண்ட், சம், இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே வரும். ஸோ இதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும்போது 2 டைப்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இப்போ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்கள் டேட்டா செட்டில் இருக்கிற இருக்க அந்த சென்டர் பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதான். எதனால நம்ம சென்டர் பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் டேட்டாவில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஸோ உங்கள் டேட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுலேருந்து எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுது, ஸோ இந்த டேட்டாவோட சென்டர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளால வந்துட்டு ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இதுலேருந்து இவ்வளோ தூரம் வேரி ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சென்ட்ரல் டெண்டன்சி பார்ப்போம். சென்ட்ரல் டெண்டன்சியில் என்னெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு போகும்போது, ஸோ இதில் உள்ள எல்லாட்டுமே நம்ம ஸ்கூல்லேருந்து பார்த்துருப்போம். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு எடுக்கும்போது மீன், மீடியன், அதுக்கப்புறம் மோட். ஸோ இப்போ மீன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆவரேஜ். மீன் அப்படின்னு சொல்ல போனால் மீன் வந்து ஒரு ஆவரேஜ் தான், சரிங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுலேருந்து எவ்வளோ தூரம் இந்த டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான். அதே மீடியன் அப்படின்னு சொல்லும்போது மீடியன் எப்பவுமே மேத்தமெட்டிக்கலாக பெருசாக யூஸ் இருக்காது. பட் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மீடியன் எப்பவுமே உங்களுக்கு வந்து மிடில் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ மோட் அப்படின்னு சொல்லும்போது மோட் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது, அந்த இதுதான் நம்ம மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம மீன் அப்படிங்கிறத பார்க்கும்போது மீனுங்கிறது ஆவரேஜ். ஆவரேஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதுதான் மீனோட ஃபார்முலா. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா செட் இருக்கு, நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற அந்த ஒரு காலம் எடுத்து அந்த ஒரு காலம்ல இருக்க எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூனால நம்ம டிவைட் பண்ணணும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு. இதோட மீன் என்னன்னு பார்த்தோம்னா 2 + 3 + 7 டிவைடட் பை 3.
சம் ஆஃப் வேல்யூ டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து 12/3 வந்து 4. ஸோ இந்த மாதிரி பட் மீன் அப்படின்னு போகும்போது இப்போ நம்ம டேட்டா சயின்ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸோ எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீனில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீன் வந்து சென்சிட்டிவ் டு அவுட்லையர்ஸ். அப்போ வாட் இஸ் அவுட்லைஸ்? அவுட்லைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி டவுட் வரும். அவுட்லையர்னு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம டேட்டா செட்டுக்கே சம்மந்தமே இல்லாமல் நம்ம டேட்டால இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அவுட்லையர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஹியூமனோட ஏஜ் வந்து இப்போ 1000 இருக்கு அப்படின்னா யாரோ தப்பா ரேங்க் போட்டாங்க. சப்போஸ் அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, அவங்க ஏஜ் வந்து 100 பதிலாக எக்ஸ்ட்ரா 0 போட்டாங்கன்னா இது வந்து 1000 இருக்கு அப்படின்னா இது எல்லாமே அவுட்லைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து உங்க டேட்டால இருக்கு, ஆனா அது வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவுட்லைஸ். ஸோ இப்போ 2,3,7 இருக்கு, அடுத்த வேல்யூ வந்து ஒரு 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சரி ஓகே கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. ஸோ 2+1 3+4 இந்த மாதிரி போகும். நெக்ஸ்ட் வேல்யூ 1000 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் டேட்டா செட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதான் நம்ம அவுட்லைஸ் சொல்லுவோம். ஸோ மீன் வந்து சென்சிட்டிவ் டு அவுட்லைஸ். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் வந்து 100 இருக்கு. ஸோ ஸோ 10 to 5 + 12 100. ஸோ 112 டிவைடட் பை 4. ஆல்மோஸ்ட் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எடுத்தோம்னா 2 டைம்ஸ் இந்த 8 வரும். ஸோ 28 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்னோட டேட்டா பாயிண்ட் வந்து நான் இப்போ பிளாட் பண்ணுறேன் அப்படின்னா 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது, 100 இங்கே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது 100 இங்கே. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ என்னோட பிளாட் ஸோ இப்போ இதுக்கு இங்கிட்டு இப்போ 28 வந்து இங்கே வருது. ஸோ மீன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டை குறிக்கணும். சென்ட்ரல் டெண்டன்சிக்கு வந்து சென்ட்ரல் பாயிண்ட் குறிக்கணும். பட் என்ன என் டேட்டா செட்டில் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த வேல்யூ வந்து இந்த பக்கம் இருக்கு. ஒன்லி 25% ஆஃப் த வேல்யூ தான் இந்த பக்கம். இந்த பக்கம் ஃபோக்கஸ் போகுது அப்படின்னு போகும்போது அதனால தான் நம்ம சொல்றோம் மீன் வந்து சென்சிட்டிவ் டு அவுட்லைஸ். என் டேட்டா 75% ஆஃப் த பாயிண்ட் இந்த சைடு, 25% தான் இந்த பக்கம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்போ பிளாட் பண்ணாலுமே இது வந்து எரராக தான் வரும். ஏன்னா ஒரு ப்ராப்பராக டேட்டா செட் வரைஞ்சோம்னா சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் மார்க் பண்ணாமல் இந்த பக்கம் 75% இருக்கு. அந்த இடத்துல இது ப்ராப்ளம் வரும். ஸோ மீனோட ஃபார்முலா நம்ம மேலே எழுதுனது தான் மேத்தமெட்டிக்கலாக எழுதுனோம் அப்படின்னா சம்மேஷன் xi டிவைடட் பை n. இதான் இதில் சம் அப்படின்னு சம் ஆஃப் வேல்யூஸ். xiங்கிறது டேட்டா பாயிண்ட், என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இது மீன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியன். ஸோ மீனில் எந்தெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் மீடியன். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மீடியனுக்கு வந்து பெருசாக மேத்தமெட்டிக்கலாக பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் மீடியன் எவ்வளோ தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, சென்டர் பாயிண்டை கரெக்டாக கண்டுபிடிக்குதுன்னு நம்ம சொன்னாலுமே இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக பெருசாக இருக்காது. ஸோ மீடியன் எப்பவுமே ஒரு ரேங்கிங் பெஸ்ட். ஸோ மீடியன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் வேல்யூ. தென் டேட்டா இஸ் ஆர்டர். நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வந்து ஒரு ஆர்டரில் இருக்கு. ஒரு ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் மீடியனால் மிடில் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அந்த டேட்டா ஆர்டரில் இல்லை அப்படின்னா மீடியனால் மிடில் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மீடியன் எடுத்து மீடியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேங்கிங் பேஸ்டு தான். அதனால அதுக்கு மேத்தமெட்டிக்கலாக பெரிய வேல்யூஸ் கிடையாது. ஸோ மீடியன் என்ன பண்ணால் உங்களுக்கு மிடில் வேல்யூஸ். இப்போ 2 3 5 7 9. ஸோ இதோட மிடில் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது
ஸோ இந்த பக்கம் 2 வேல்யூ இருக்குது, இந்த பக்கம் 2 வேல்யூ, சென்டர் வேல்யூ. சப்போஸ் இது வந்து உங்கள் டேட்டா வந்து ஆடாக இருந்தால் மிடில் வேல்யூ. சப்போஸ் உங்கள் டேட்டா வந்து ஈவனாக இருக்குது, 2 3 5 7 9 11 இந்த மாதிரி ஈவனாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் மீடியன் என்ன போகணும், மீன் ஆஃப் த மிடில் வேல்யூஸ். இந்த இதில் நம்ம மீடியன் எடுக்கிறோம் அப்படின்னு போகும்போது இந்த மீடியன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மீன். இந்த மீடியன் அப்படின்னா மீன் ஆஃப் மிடில் வேல்யூஸ். அந்த ஒரு மிடில் வேல்யூஸ்க்கு உங்களுக்கு மீன் தான் எடுக்கும். உங்களுக்கு மிடில் வேல்யூஸ் எதுனா 5 7 இருக்கு. 5 + 7 டிவைடட் பை 2 12 பை 2 6. 6 தான் இதோட மீடியன். இந்த மாதிரி தான் நம்மளால மீடியன் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட். நெக்ஸ்ட் நம்ம மோட் பார்க்குறோம் அப்படின்னா மோட் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ். நம்ம டேட்டா செட்டில் எந்த ஒரு பாயிண்ட்ஸ்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு அதுதான் நம்ம வந்து மோடுன்னு சொல்லி. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஸோ 2 வந்து இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு, இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வந்து 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கனால 3 டைம்ஸ் 2 வந்து ரிப்பீட் ஆயிருக்கனால நம்ம வந்து 2 வந்து அதோட மோடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மோடு வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் டைப். மோடு வந்து நம்ம நியூமரிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம், கேட்டகரிக்கல். சப்போஸ் ஒரு லொக்கேஷன்ஸோ ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு போகும்போது அங்கே நம்ம வந்து மோட் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் எந்த ஒரு வேல்யூமே ரிப்பீட் ஆகலை, ஸோ 1 2 3 6 இந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூமே ரிப்பீட் ஆகலை அப்படின்னு போகும்போது அங்கே வந்து நோ மோட். ஸோ ஏதோ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் மோட். ஸோ இதுக்கு மேலே ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா மல்டிபிள் மோட். ஸோ ஒரு சப்போஸ் இப்போ இங்கே வந்து 2 4 இருக்கு, இப்போ 2 8 வந்திருக்கு அப்படின்னு இது என்ன சொல்லணும், மல்டி மோட். ஸோ மோட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும்போது இது வந்து மல்டி மோட் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒரு 3 இது. ஸோ மீன் மீடியன் மோட் இது மூணையுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு ஒரு டேட்டா இருக்கு, டேட்டா பாயிண்ட் சென்டர் சென்டர் பாயிண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது அதோட வேலை. நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா மீன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், மீடியன் பார்த்துருக்கோம், மோட் பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ இன்னும் ஓரளவு நமக்கு மீன் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் எங்கெல்லாம் மீன் வந்து யூஸ் ஆகான்னு பார்க்கும்போது மீன் வந்து அவுட்லேயருக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அதே சமயம் நம்ம மீன் வந்து பார்க்கும்போது இப்போ உங்கள் டேட்டா வந்து ரா டேட்டாவாக இல்லாமல் உங்கள் டேட்டா வந்து ஒரு குரூப்பாக இருக்கு. எப்படின்னா 0 to 10ல் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ 10 to 20ல் 20 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கும்போது இங்கே நம்மளால மீன் அப்ளை பண்ணி வேல்யூஸ் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம இதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, இப்போ 0 to 10ல் 10 பேர் இருக்காங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 10. ஸோ அதே வந்துட்டு 10 to 20 பேர் இருக்காங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 20. ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார். எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிளோட மீன். இதுதான் நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம். சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். ஸோ எஃப்ஐ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ எஃப்ஐ அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐத் கிளாஸ். ஸோ ஐங்கிறது எத்தனை இட்டரேஷன்ஸ், எத்தனை தடவை வந்து ரன் ஆகுது. லைக் ஓ ஃபர்ஸ்ட் டேட்டா பண்ணதா ஒன்று, ரெண்டாவதுனா ரெண்டாவது, அதுதான் அந்த எஃப்ஐ பிடிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ்ஐ அப்படிங்கிறது டேட்டா பாயிண்ட். எக்ஸ்ஐ அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், மிட் பாயிண்ட்னு சொல்லலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் த ஐத் கிளாஸ். நம்மகிட்ட இருக்க அந்த டேட்டாவோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும்.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால மீன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி ஒரு குரூப்பான மீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடியும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நார்மல் மீன் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் எஃப்ஐஎக்ஸ்ஐ ஸோ ஃப்ரீக்வன்சி இதோட மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எடுக்கிறோம்னா ப்ராப்ளம் கிளாஸ் இன்டர்வல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 to அதுக்கடுத்து 11 to 20 21 to 30 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 0 to 10 எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம அப்ராக்சிமேஷன் 4 பேர் இருக்காங்க. 11 to 20 ஒரு 6 பேர் இருக்காங்க. ஸோ 21 to 30 ஒரு 5 பேர் இருக்காங்க. மேபி இது வந்து ஒரு ஏஜில் வச்சுக்கலாம். 0 to 10 ஏஜ் வயசில் 4 பேர் இருக்காங்க. 11 to 20 6 பேர் இருக்காங்க. 21 to 30 5 பேர் இருக்காங்க. நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதுக்கு வந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா லோவர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 அவ்வளோதான். இது வந்து மீன் மாதிரி லோவர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை இதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா. இப்போ 0 to 10 இருக்கு. லோவர் லிமிட் என்னன்னு பார்த்தா 0 + 10 டிவைடட் பை 5. 11 to 20 இருக்கு. 11 + 20 divided by 2. 11 + 20 divided by 2 31.5 31 18.5. ஸோ 21 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது 25.5. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அது எக்ஸாக்டாக இந்த ஒரு பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எஃப்ஐஎக்ஸ்ஐ. நம்ம ஃபார்முலா வந்து சம்மேஷன் பை எக்ஸ் டிவைடட் பை எஃப். இதுதான் ஃபார்முலா. சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன அவுட்புட் வரும்? ஸோ 4 × 5 பார்த்தீங்கன்னா 20. ஸோ 6 10 × 6 90 93 வரும். ஸோ 25 × 5 25 almost like 124.5 124.5 ரேஞ்ச் வரும். ஸோ நம்ம வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இது ஆட் பண்ணணும். +1 to 4. So 110 plus 124. Plus 120.5 4 no 234.5 234.5 divided by FI. So overall இந்த FI frequency வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4 + 6 + 5 தான் ஃப்ரீக்வன்சியோடது. 4 + 6 + 5 பார்த்தோம்னா 15 15. ஸோ 15 இந்த வேல்யூ எடுத்து ஜஸ்ட் நம்ம 15ஆல் டிவைட் பண்ணால் மட்டும். ஸோ இங்கே என்ன கிடைக்கிதோ ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ வரும். அதுதான் நம்மளோட மீன். இதோட ஆகும். ஸோ 234 டிவைட் பை 15 பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15.633. ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து 15.633. இதுதான் இதோட ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட மீன். ஸோ இது வந்து நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா எங்கெல்லாம் குரூப்பாக இருக்கும்
when to use. Data is grouped into intervals. ஒரு இன்டர்வல் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வெறும் இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் மட்டும்தான் இருக்கு. நம்ம மேல பார்த்த ஒரு டேபிள். ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ அந்த மாதிரி டேபிள்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா ரா டேட்டா வந்து எங்கெல்லாம் நமக்கு அக்சஸ் இல்லையோ நாட் அக்சஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க எல்லா இடத்துலையும் அந்த மீன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வெயிட்டட் மீன். வெயிட்டட் மீன் அப்படிங்கிறது இது ஒரு ஜெனரலைஸ். ஒவ்வொரு மீனுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் இருக்கும். அதை ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா frequency distribution में one of the weighted mean. Okay, so weighted mean is the average for different weights. Same to each data point. ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் அசைன் பண்ணுறது வெயிட்டட் மீன். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் பார் டபிள்யூ சம்மேஷன் எக்ஸ்ஐ டபிள்யூ டிவைடட் பை டபிள்யூ. ஸோ அங்கே டபிள்யூங்கிறது எதை குறிக்கும்? ஸோ ப்ரீவியஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ பை டிவைடட் பை எஃப். இங்கே வந்து ஃப்ரீக்வன்சினால ஃப்ரீக்வன்சி, இங்கே வந்து வெயிட்ஸ் எது வெயிட் எந்த மாதிரி வெயிட்ஸ் வேணாலும் இருக்கும். ஸோ எக்ஸைங்கிறது லைத் டேட்டா பாயிண்ட்டை குறிக்கும். அதே டபிள்யூஐ அப்படிங்கிறது வெயிட் ஆஃப் த டேட்டா. ஸோ இது வந்து நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம்? when to யூஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து உங்கள் ஆவரேஜ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கு, டேட்டா பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் அன்ஈக்குவல், ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்வே ரெஸ்பான்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தது அது ஒன் ஆஃப் வெயிட்டட் மீன் பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபார்ம். இப்போ நம்ம வேல்யூஸ் எக்ஸாம்பிள் பார்த்து ரொம்ப கிளியரா எக்ஸாம்பிள் இப்போ வேல்யூஸ் வந்து மூவ் பண்ணுறேன் ரேண்டமாக. ஸோ வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இப்போ இதுக்கு வந்து வெயிட்டட் வேல்யூ வந்து ரெண்டு ஃபார்முலா என்னன்னு சம்மேஷன் எக்ஸ்ஐ டபிள்யூஐ டிவைட் பை டபிள்யூஐ. இதுதான் இதோட ஃபார்ம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை தான் பண்ணணும். 140 450 5 பேலன்ஸ் 1. அவுட்புட் வந்து 830 டிவைடட் பை, ஸோ 830 டிவைட் பை 10 என்பது 83. இந்த 83 அப்படிங்கிறது தான் என்னன்னா வந்துட்டு வெயிட்டட் மீன். ஸோ மீன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் டேட்டா இருக்கு. ஸோ எப்போல்லாம் நம்ம மீன் எடுக்கலாம் அப்படின்னா மீன் வந்து ஈக்குவல் வெயிட்ஸ். நார்மலாக மீன் எடுக்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். பட் ஆனால் ஈக்குவல் வெயிட்ஸ் வந்து வெயிட்டோட எல்லாம் ஒன்று தான் இருக்கும். ஈக்குவல் வெயிட்ஸ் டு ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ். எல்லா டேட்டா பாயிண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ் இப்போ 5 4 3 இதெல்லாம் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ 70 80 90 அதெல்லாம் ஒன்று ஒன்றுமே டேட்டா பாயிண்ட்ஸ்.
ஈக்குவல் வெயிட்ஸ் டு ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ வெயிட்டட் மீன் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் வேற வேற வெயிட்ஸ் வந்து அசைன் ஆகுது. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நியூரல் நெட்வொர்க்ஸ் போகும்போது ஒவ்வொரு தடவையும் அங்கே வெயிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வெயிட்டட் மீன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் வெயிட் வந்து ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ஸுமே அசைன் ஆகுது அப்படின்னு போகும்போது. இதுக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதும் இது வந்து ஒன் ஆஃப் த வெயிட்டட் மீன் தான். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன் ஆஃப் த வெயிட்டட் மீன் தான். ஸோ வெயிட் இருக்கும், பட் அதே சமயம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி அந்த வெயிட் இருக்கும். அதுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா. ஸோ டேட்டா பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன். உங்கள் டேட்டா வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா லைன் இருக்கு, ஒரு லைன் இந்த மாதிரி இருக்கு. லைன் வந்து இருக்கு. ஸோ இந்த லைனோட இந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறத பற்றி மட்டும்தான் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் யூஸ் பண்ணுறோம், மீடியன், மோட், வெயிட்டட் மீன், ஃப்ரீக்வன்சி. நம்மகிட்ட இருக்க டேட்டாவை பொறுத்து நம்ம இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இருக்க ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் வச்சு இந்த ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன போகணும், மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம், மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா எந்த அளவுக்கு வந்து உங்கள் டேட்டா வந்து இங்கேருந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு என்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இது வரைக்குமே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மீன் சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே என்ன வீடியோ பார்த்துட்டு ஏதாவது புரியல அப்படின்னு ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.